மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த டெஸ்டோஸ்டெரோனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த டெஸ்டோஸ்டெரோனை நாங்கள் கூடுதலாக எங்களுடைய பகுதிகளிலே அது ஊசி மூலமாக இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் அது ஏற்றப்படுகிறது. சாதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற போது சாதாரணமாக 50 மில்லிகிராம் இந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் ஒவ்வொரு 2 இருந்து 3 நாளுக்கு ஒரு முறை ஏற்றலாம், அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்கா இந்த ஊசி ஏற்றப்படுகிறது. முக்கியமாக நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொல்வது போல இது ஏற்றுவதற்கு முதல் உங்களுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கின்ற டோட்டல் முழு டெஸ்டோஸ்டெரோனையும் அதே நேரத்தில் ஃப்ரீ எனப்படுகிற தனியாக இருக்கின்ற அந்த டெஸ்டோஸ்டெரோனையும் சுயாதீன டெஸ்டோஸ்டெரோனை நீங்கள் சோதித்து பார்த்த பிற்பாடு தான் இந்த இன்ஜெக்ஷனை இந்த ஊசியை நீங்கள் ஊசி மூலமாக நீங்கள் ஏற்ற வேண்டும். எனவே இது சாதாரணமாக நாங்கள் ஏற்றிக்கொண்டு போகலாம். ஆனால் முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஊசியை நாங்கள் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா 50 மில்லிகிராம் போடலாம், அல்லது சில பெரிய இடங்களிலே ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை கூட 50 மில்லிகிராம் இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஊசி மருந்து ஏற்றப்படுகிறது. ஆனால் முக்கியமாக இதன் மூலமாக சில பாரதூரமான விளைவுகள் நாங்கள் ஏற்படலாம். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இப்படிப்பட்ட நோயாளிகளை ஒவ்வொரு இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஊசியை எடுக்கிற நோயாளிகள் ஒவ்வொரு 3 இருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் முதல் வருடத்திலே 3 6 மாதத்துக்கு ஒரு தடவை முதல் வருடத்திலையும், அதன் பிற்பாடு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது ரெகுலர் டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகின்ற அந்த ஆண்களுக்குரிய ஹோமோனை இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசி மூலமாக எடுத்துக்கொள்வர்கள் முதல் வருடத்திலே 3 6 மாதங்கள் அவர்கள் ஒரு வைத்தியரை காண வேண்டும். பிறகு ஒரு வருடத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த வைத்தியரை காண வேண்டும். இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்களிலே இருக்கின்ற இந்த முன்னிற்கும் சுரப்பி, அதாவது புரோஸ்டேட் கிளாண்டிலே இந்த டெஸ்டோஸ்டெரோனான என்னத்தை ஏற்படுத்தும் என்றால் புற்றுநோயை ஏற்படுத்தும். என்றபடியினால தான் நாங்கள் முதல் வருடத்திலே 3 6 மாதத்துக்கு ஒரு வைத்தியரை காண வேண்டும். பிறகு வருகின்ற போது ஒவ்வொரு வருடமும் வைத்தியரை கண்டு அவர் என்ன செய்ய வேண்டும், இந்த குதவாசல் வழியாக கைகளை விட்டு, அதாவது ரெக்டல் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவோம், இந்த மலவாசல் வழியாக கைகளை விட்டு அவர்களுடைய இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அல்லது இந்த நுண்கும் சுரப்பியை அவர்கள் தடவி அல்லது உணர்ந்து அதன் மூலமாக அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா, புற்றுநோயாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பதை மிக முக்கியமாக அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த புரோஸ்டேட்லே இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய ஒரு ஸ்பெஷலான முக்கியமான விசேடமான ஒரு இரத்த பரிசோதனை இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்வோம் PSA என்று சொல்வோம், புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் டெஸ்ட், PSA டெஸ்ட். எனவே இந்த சோதனையும் கூட ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது இவர்கள் கட்டாயமாக இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஊசியை மருந்தை இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசி மூலமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வருடத்தில் ஒரு தரமாவது கட்டாயமாக இந்த ஊசியை இந்த PSA என்று சொல்லப்படுகின்ற இந்த இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இந்த டெஸ்டோஸ்டெரோன் காரணமாக ஆண்களினுடைய உடலிலே ஹீமோகுளோபினுடைய அளவு, இரத்தத்தினுடைய அளவு, அதை நாங்கள் ஹீமேட்டோக்ரிட் என்று சொல்லுவோம், அல்லது PCV என்று சொல்லுவோம், பெக்செல் வால்யூம், ஹீமோகுளோபின் அளவு கூடும். எனவே கட்டாயமாக இதையும் கூட ஒவ்வொரு 3 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இரத்த பரிசோதனையை கூட அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். எங்களில் உங்களுக்கு தெரியும், இரத்தத்திலே ஹீமோகுளோபினுடைய அளவு கூடினால் அதை நாங்கள் பொலிசைத்தீமியா என்று சொல்லுவோம். இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு இரத்தத்திலே அதிகரிக்கின்ற போது இரத்தம் கட்டிப்படும், திக்காகும்.
இரத்தம் கட்டிப்படும், தீக்காகும். என்றபடியாலே இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், ஸ்மூத்தாக எங்களுடைய நாடி நாளங்களின் ஊடாக இரத்த ஓட்டம் இராது. எனவே நாடி நாளங்களின் ஊடாக இரத்த ஓட்டம் தடைப்படுகின்ற போதே இரத்தம் தீக்காகிவிட்டது. இரத்தத்தில் இருக்கின்றது ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து, அதன் காரணமாக பாரதூரமாக விளைவுகள் எங்களுக்கு மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம், அல்லது மூளையின் உள்ளே இரத்த குழாய்களிலே அடைப்பு ஏற்பட்டு இரத்தம் ஓடாமல் அதன் மூலமாக எங்களுக்கு பேரலைசிஸ் அல்லது சிவி என்று சொல்லுகிறோம், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் போல் அல்லது ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம், அது ஏற்படலாம். என்றபடியினாலே இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஊசியை ஏற்றுபவர்கள் வருடத்துக்கு முதல் வருடத்திலே 3 to 6 மாதத்துக்கு ஒரு தடவை தங்களுடைய ஃபுல் பிளட் கவுண்ட் என்று சொல்லப்படுகிற முழு இரத்த பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதிலே முக்கியமாக ஹீமோகுளோபினுடைய அளவு, ஹீமோட்டோக்ரிட் என்று சொல்லுவோம், பிசிவி பெக்சல் வால்யூமுடைய அளவும் கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த டெஸ்டோஸ்டெரோன் செய்கின்ற போது எங்களுடைய உடலிலே இந்த டயபெட்டிக், அது இரத்தத்தில் இருக்கின்ற சீனினுடைய அளவும் அதிகரிக்கும். எனவே அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கிற இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே பகல் 12 மணிக்கு உணவருந்தி மீண்டும் மத்தியானம் 2 மணிக்கு திருப்பி நாங்கள் இரத்தத்தை பார்க்க வேண்டும். அது போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், PPBS என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் HbA1c எனப்படுகிற பரிசோதனை செய்ய வேண்டும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இது HbA1c எனப்படுவது 3 மாதத்திலே எங்கள் இரத்தத்தில் இருக்கிற சீனியினுடைய அளவை, குளுக்கோஸினுடைய அளவை காட்டக்கூடியதாக இருக்கும். சாதாரண ஒருவருக்கு 5.8 குறைவாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு டயபெட்டிக் மெலைட்டஸ் நீரிழிவு நோயாளிக்கு 6.5க்கு மட்டும்தான் அந்த HbA1c இருக்க வேண்டும். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஊசி எடுப்பவர்கள் தங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற லிபிட் ப்ரொஃபைல், இரத்தத்தில் இருக்கின்ற ட்ரைகிளிசரைட், முக்கூற்று அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், கொலஸ்ட்ரால் இவற்றை கூட கட்டாயமாக அவர்கள் பரிசோதிக்க வேண்டும். எனவே நீங்கள் யோசிக்கக்கூடாது, இவ்வளவு பக்க விளைவுகளை சொன்ன பிற்பாடு நாங்கள் டெஸ்டோஸ்டெரோன் ஊசி மருந்து எடுப்பதாண்டு பிரச்சனை இல்லை. உங்கள் இரத்தத்திலே இந்த ஆண்களுடைய ஹோமோன் ஆகிய டெஸ்டோஸ்டெரோன் குறைவாக இருந்தால் உங்களுக்கு வேற ஒரு சாய்ஸும் கிடையாது. இந்த மருந்தை நீங்கள் எண்ணத்தின் மூலமாக, ஊசி மருந்தின் மூலமாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் பயப்பட தேவையில்லை. எனக்கு எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாதம் அவர்கள் இந்த ஊசிகளை போட்டுக்கொண்டு போவார்கள். போட்டுக்கொண்டு போயிட்டு அவர்கள் உண்மையாக நல்ல ஒரு மனைவியினோ தன்னுடைய பெண் துணையினோ நல்ல ஒரு தாம்பத்திய உறவிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி ஒருவிதமான பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் ரெகுலர் மானிட்டரிங், அதாவது ஒழுங்காக சீராக ஒரு ஒழுங்கு கிரமமாக அவர்கள் இந்த வைத்தியரை கண்டு அதன் மூலமாக பலன் அடைய முடியும். நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தை பார்க்க நிகழ்ச்சி அறிமுகப்படுத்துங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.